இந்த நேரத்துல பிறந்த குழந்தை வந்து இந்த துறையில தான் சாதிக்க முடியும், அதனால இந்த துறைக்கு அவங்கள நீங்க ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு நாம ஷேப் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியுங்க. ஏன்னா பிறக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு போட்டோகிராஃபி எடுக்கிற மாரி தான். ம். ஒரு கிரகம் எங்கெங்க உட்காந்துருக்கு அப்படிங்கிறது பிறக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கட்டங்கள் மாறாது. நீங்க ம். எங்க கொண்டு போய் குடுத்தாலும் இப்ப நீங்க முறைகள் கேட்டீங்க இல்லைங்களா? வேத முறையில ஆரம்பிச்சு இப்ப வரக்கூடிய இப்ப இந்த மெயினா சந்திர நாடி, நாடிகள் நெறைய பேர் சொல்றாங்க. எந்த ஜோதிட முறை நீங்க எடுத்தாலுமே கட்டங்கள் ஒண்ணுதான். அத நம்ம பெர்சீவ் பண்ணி பார்க்கக்கூடியதும், அத படிக்கக்கூடியதும், அத அவங்களுக்கு சப்மிஷன் குடுக்கக்கூடிய விஷயங்கள், மாற்றங்கள் கட்டாயமா இருக்குங்கங்க. ம். இதுல அந்த குழந்தை பிறக்கும்போது ஒரு 30, 40 வயசுல முடி கொட்டுமா? கொட்டாதா? நீளமா இருக்குமா? கொட்டையா இருக்குமா? ஐப்ரோஸ் திக்கா இருக்குமா? கம்மியா இருக்குமா? ஓ. ஃபேரா இருப்பாங்களா? கருப்பா இருப்பாங்களா? ம். ஹைட்டா வருவாங்களா? குட்டையா வருவாங்களா? முதல் கொண்டு ஜோதிடத்துல நம்மளால கணிக்க முடியும். ம். புரொவைடட் அந்த நேரம் அப்படிங்கிறத அவங்க எழுதி வச்சு அந்த நேரம் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, கட்டாயமா இது எல்லாமே நம்ம சொல்லலாம். இப்படி இது எல்லாம் சொல்லும்போது, அவங்க எந்த துறைய தேர்ந்தெடுக்கலாம்? உங்களுக்கான கர்ம விதிகள் இருந்தாலுமே, ம். படிக்கணும், அந்த ஃபீல்டுக்குள்ள அந்த துறைக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட விதி அமைப்புங்கங்க. ஆனா உங்களோட நிர்ணயிக்கப்பட்ட கர்மாங்கிறது வேற. இந்த விஷயங்கள் நம்மளோட ஃபேட்ல தெரிஞ்சது, முன்னாடியே முன்கூட்டி தெரிஞ்சது அப்படின்னா, இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.